அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கு. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி, சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெக்கக்கேடு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவரு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சட்டத்துறை அமைச்சர், கோர்ட்ஸ் எல்லாம் இவர் கீழே. இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு. அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான். அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. வருவது உறுதிதான். ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். ஏன் நீங்க இது டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல், இது சென்னை அரசியல். டெல்லிக்கெல்லாம் ஏன் போறீங்க? தமிழ்நாட்டுல பாப்பா எடுபடுமா செஞ்சா தானே தெரியும். நாங்க செஞ்சு காட்ட போறோம். எடுபடுமா எடுபடாதான் அப்புறம் பார்ப்போம். செய்வது உறுதின்னு சொல்லிட்டேன். டாஸ்மாக் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்க.